ஸ்டாலின் பெயர் உள்ள நெம்மேலி கல்வெட்டை ஒரு வாரத்தில் சீரமைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், நெம்மேலி கடலில் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கி வைத்தவர் ஸ்டாலின் என்றும், கல்வெட்டுகளை எடுத்தாலும் எல்லோரும் மனதிலும் ஸ்டாலின் இருப்பார் எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களின் கல்வெட்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சில்லறைத்தனமான நடவடிக்கைகளில் தாவேக அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய தாமோ அன்பரசன், திமுக தலைவர் ஸ்டாலின் பெயரை கேட்டாலே முதலமைச்சர் விஜய்க்கு உதறல் எடுப்பதாக விமர்சித்தார். மாமல்லபுரம் அருகே இருக்கிற நெமிலி என்ற பகுதியில் அந்த கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு போட்டு அதையும் திறந்தாங்க. அந்த கம்பீரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டு நீக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ண உடனே அதிகாரி எங்ககிட்ட தொலைபேசியில் வந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த கல்வெட்டை சீரமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வாரத்துக்குள்ள சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புது திட்டங்கள் எதுவும் எடுக்காம இது போன்ற சில்லு திட்டங்கள்ல இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.